எங்கே ஒருத்தர் நியாயம் கிடைக்கிற பொழுதுதான், நீதி நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான், உண்மை உறுதிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் பொறுப்பு கூறல் தன்னுடைய பணியை செய்யும். ஒரு மனிதனுடைய உரிமை, அவன் வாழுகின்ற உரிமைக்காக போராடுகிறான். தமிழீழ மண்ணில் நாங்கள் தேசிய விடுதலைக்காக போராடியவர்கள். இதில் இருக்கிற பல பேர் அந்த கனவுகளோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள். தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரண்டு கடைசி முள்ளிவாய்க்கால் வரை அந்த கனவுகளோடு சென்ற இனம்தான் நாங்கள். எங்களுக்கு குண்டுகள் செய்ய தெரியும், துப்பாக்கி தூக்க தெரியும், எங்களுக்கு அந்த நிலத்தை காப்பாற்ற தெரியும், எங்களுக்கு அந்த ஓர்மம் வன்மம் இருக்கிறது. நாங்கள் அழிந்து போன இனம் அல்ல. பல உலகத்திலே பல இயக்கங்கள், பல விடுதலை அமைப்புகள் யுத்தம் மௌனிக்கப்பட்டால் அடையாளம் தெரியாமல் போயிருக்கின்றன. ஆனால் நாங்கள் யுத்தத்தில் தோற்றிருந்தாலும் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக நாங்கள் மாற்றத்தை நோக்கி வந்திருக்கிற ஒரு இனம். அவர்கள் கொண்டு வந்த அரசியல் காலமும் சூழலும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தது. கோட்டபாய அவருடைய வருகை, ஊழல் நிறைந்த அரசுகளுடைய செயல்பாடுகள், அதுக்கு பிற்பாடு சிங்கள மக்களிடம் இருந்த மாற்றங்கள், அறகலைய போராட்டங்கள் என்பது இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு அரசியல் இடைவெளியையும் மக்களிடம் ஒரு மாற்று சிந்தனைகளையும் கொண்டு வந்தது. கனடாவிலே கியூபெக்கு வழங்கப்பட்டிருக்கிற விசேட அதிகாரங்களுடன் கூடிய கனடாவினுடைய சமஷ்டி நாடாளுமன்றம் உண்டு. பெல்ஜியத்தில் இருக்கின்ற சமஷ்டி அடிப்படையிலான அந்த அரசியல் அமைப்பு முறை இருக்கிறது. ஒற்றையாட்சி நாடாக பிரித்தானியா இருந்தாலும் கூட அயர்லாந்து பிரிந்து சென்றது போல ஸ்காட்லாந்து பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் பிரிந்து செல்வதற்கான தயார் நிலை அடைந்தது போல ஒரு தங்களை தாங்கள் ஆளுகின்ற அந்த ஆட்சி முறையுடன் கூடிய கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஆட்சி முறை தமிழர்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது இலங்கை என்ற நாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். இவ்வளவு காலமும் ஒரு அரசியல் அமைப்பு இலங்கையில் வருகிற பொழுது மக்களிடம் அது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு விட தேவையில்லை. அந்த முறை இருக்கிறது. ஆனால் இப்ப கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முதல் ஜேஆர் ஜெயவர்தன கொண்டு வந்த இந்த இப்பொழுது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற 1978ஆம் ஆண்டு இந்த அரசியல் அமைப்பிலை மாற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு மக்களுடைய பொதுசன வாக்கெடுப்புக்கு அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத அதிகார பகிர்வற்ற அவர்களை தொடர்ந்தும் இந்த ஒற்றையாட்சி நிலைமைக்குள் வைத்திருக்கின்ற ஒரு சூழலுக்குள் ஒரு அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் தட்டி தவறி இப்பொழுது இருக்க அரசியல் மாற்றங்களில் எங்கள் மக்கள் அதுவும் சரிதான் என்று நிலத்திலே உள்ளவர்கள் அதற்கு வாக்களித்து விடுவார்கள். ஆனால் அடுத்த கட்டம் நாங்கள் சமஷ்டி பற்றி கூட பேச முடியாமல் போகிறோம். மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துவோம். நாங்கள் இந்த முறை தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் தானே. நீங்க கேட்கிற கேள்விக்கு நிலத்தில் வாழ்கிற மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து விடை கொடுத்திருக்கிறார். காலம் அந்த விடையை அவர்களுக்கு வழங்கி யார் யார் அறம் தர்மத்தை விட்டு வெளியில போகிறாரோ, யார் பிழையாக நடக்கிறாரோ, சில பேர் அவர்கள் சட்டமன்றத்தை கையில வச்சிருந்தால் மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அதை வழங்குவார். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. கனடா மண்ணிலே உங்களோடு சந்திக்கின்ற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு முதல் நன்றிகள். நாங்கள் வந்ததன் நோக்கம் கனடா அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பு கிடைத்திருந்தது. குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பிலே, தமிழ் மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலே, தமிழ் மக்களுக்கு நடந்த போர்க்குற்றங்கள் தொடர்பிலே, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலே தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் 2009ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரேரணை தொடர்பில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் காரணமாகவும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு காரணமாகவும் என்னுடைய கோ-கண்ட்ரிஸ் நாடுகளில் இணை அனுசரணை நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற கனடாவினுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது.
அவ்வாறான அந்த கனடாவினுடைய முக்கியத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தொடர்ந்து அந்த எங்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கைகளை எவ்வாறு கொண்டு செல்வது, அதனை கொண்டு செல்வதில் இருக்கின்ற இடையூறுகள் என்ன, புதிய அரசு ஒன்று அங்கு பதவியேற்றிருக்கிறது, அவை இதனை நகர்த்தி செல்வதிலே என்ன என்ன காரியங்களை ஆற்றலாம் என்பது தொடர்பிலே கனடாவினுடைய உதவி பிரதி அமைச்சராக இருக்கின்ற பெல்டன் தலைமையில் அவருடைய குழுவினரை சந்திப்பதற்கான அழைப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பின் பிரகாரம் நான், சார்ல்ஸ் நிர்மல்நாதன், அண்ணன் கோதாசன் ஆகியோர் சந்திப்பதற்காக முயற்சி இருந்தோம். அதிலே சார்ல்ஸ் அவர்களுடைய வருகை வர முடியாமல் இருந்தது. கோதாசன் அண்ணன் அவர்கள் உடல்நிலை காரணமாக இங்கு வந்த பிற்பாடு ஏற்பட்ட உடல் பிரச்சனை காரணமாக அவர் அங்கு வர முடியவில்லை. இருந்தாலும் அந்த நீண்ட பயணத்தில் மிகவும் பெருமதியான அந்த சந்திப்பிலே நான் கலந்து கொண்டிருந்தேன். அவர்கள் எங்களோடு பேசிய விடயங்களில் பல்வேறுபட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியது எவ்வாறு கொண்டு செல்வது. தொடர்ந்தும் 15 ஆண்டுகளாக நாங்கள் போர்க்குற்றம், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இதுக்கு என்ன தீர்வு? இதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதென்றால் இப்போ இது ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்வதா, அல்ல ஒரு சர்வதேச நீதி தீர்ப்பாயத்தை கொண்டு செல்வதா, இதற்கான தீர்வுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அதுக்கான வழிமுறை என்ன என்ற விடயங்கள் தொடர்பிலேயே மிக கூடுதலாக ஆராயப்பட்டது. குறிப்பாக மியான்மர் நாட்டிலே ரோஹிங்கிய மக்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை என்பதற்காக பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவான குரலை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை ஐசிஜே வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி மெல்ல அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஒரு மனித படுகொலை தொடர்பில் கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்டவர்கள் இறந்த விடயம் தொடர்பில் தென்னாப்பிரிக்கா இதனை ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. காசாவிலே இஸ்ரேல் நடத்துகின்ற யுத்தம் தொடர்பில் உலக நாடுகள் அதனை சர்வதேச இடத்துக்கு கொண்டு செல்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட 1,46,600க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலும் ஆக்கப்பட்டார்கள் என்பதை அரசியல் தலைவர்கள் யாரும் சொல்லவில்லை. மன்னாரினுடைய பேராயராக இருந்த ராயப்பு யூசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் அளித்த சாட்சியமும் அந்த ஆவணங்களும் இன்றைக்கு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஆணையாளராக அந்த நேரம் இருந்த நவநீதம் பிள்ளை அவர்களுடைய நியமனத்திலே வந்த ரட்னர் தலைமையிலான ஜஸ்மின் சூக்காவை கொண்ட குழுவினர் இலங்கை வந்து செய்த ஆய்வின் பிரகாரமும் அவர்களும் கிட்டத்தட்ட 70,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 40,000க்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாளங்களை காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை என்ற வார்த்தைகளை பதிவாக செய்திருந்தார்கள். இவை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு பிறகு இலங்கை மீதான விசாரணை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சர்வதேச தரம் வாய்ந்ததாக அமையவில்லை. 2015ஆம் ஆண்டு செப்டம்பரிலே இலங்கை அரசு மனித உரிமைகள் ஆணையத்திலே சொன்னது, நாங்கள் நிலைமாறுகால நீதி பொறிமுறையின் அடிப்படையில் நாங்கள் நாட்டுக்குள் விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிபதிகள், சர்வதேச சட்டத்திறனிகள், சர்வதேச தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் பெற்று இதற்கு நாங்கள் ஒரு கலப்பு நீதி முறையிலே தீர்ப்பு வழங்குகிறோம் என்று அந்த நேர அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு பிற்பாடு கோட்டாவின் தலைமையிலே வந்த அரசு, அயலுறவுத்துறை அமைச்சராக இருந்த அலிசப்ரி அவர்கள் நாங்கள் அதனை ஏற்க மாட்டோம் என்று மிக தெளிவாக தங்களுடைய செய்தியை சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசாரிக்கிறோம், இதனை ஒரு கலப்பு முறையாக கொண்டு செல்கிறோம், அதற்காக காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தை அமைக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவருக்கு பிறகு வந்த அரசு அதனை 100% நிராகரித்தார்கள். இப்பொழுது வந்திருக்கிற அரசு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த தீர்மானம் மீண்டும் கவனத்துக்கு எடுக்கப்பட்டு கால நீடிப்பு வழங்கப்படுகிற பொழுது இவர்கள் சொன்னார்கள், 3 பேர் தான் அவர்கள் இருந்தார்கள், ஜனாதிபதியோடு ஒரு பிரதமரும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு கேபினட் இருந்தது. இவ்வளவு காலமும் அந்த கேபினட்டை விட அவர்கள் இந்த கேபினட்டிலே போட்டு
தீர்மானத்தை எடுத்து கொடுத்தார்கள். நாங்கள் இதிலே இதை எதிர்க்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவை இது ஒரு மிக நெருக்கடிக்குள் நாங்கள் இருக்கிற சூழல். அது தொடர்ச்சியாக நாங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டிய, அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய அந்த தொடர் நடவடிக்கை தொடர்பே தான் நாங்கள் கனடாவினுடைய ஒட்டாவாவிலே இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தோம். அதனுடைய முயற்சிகளை எல்லா வழிகளிலும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். இது எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற இது ஒரு மிகப்பெரிய பெருமதி வாய்ந்த ஒரு பிடி. இதிலிருந்து நாங்கள் தவறி போனாலும் அல்லது எங்களுடைய கையை விட்டு அது தவறி சென்றாலும் எங்களுக்கு சில வேளைகளில் அந்த விடயங்கள் அல்லது அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் போகலாம். தமிழர்களுக்கு இருக்கின்ற ஒரு சக்தி இந்த சர்வதேச விசாரணை, குறிப்பாக இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டது, ஒரு இன அழிப்பு நடைபெற்று என்பதற்கான ஆதாரங்கள் உண்டு. அதனை நாங்கள் இன்னும் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான எவிடன்ஸுகள் தேடப்படுகிறது, சேர்க்கப்படுகின்றது. நலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதுக்கான சாட்சியங்கள் உண்டு, கையாலே ஒப்படைக்கப்பட்ட கண்கண்ட சாட்சியங்கள் உண்டு. இவையெல்லாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் தான் இது ஒரு கனதியான விடயமாக கையாளப்படுகிறது. இன்று எங்களுக்கு முன்னாலே அந்த செயல்பாடு சில வேளைகளில் இல்லாமல் போனால், அது எங்களுடைய கையை விட்டு செல்லுமானால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி செல்வதற்கான ஒரு சர்வதேச அங்கீகாரம் எங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இந்த விடயத்திலே அநேகமாக ஈடுபாடுடைய நாடுகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். அந்த விடயம் தொடர்பில் நாங்கள் மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தோடு இருக்கின்ற கட்சிகள் பலரும் ஈடுபடுகின்றன. அவர்கள் அதுக்குரிய ஆவணங்களை எவிடன்ஸை தேடிக் கொடுக்கின்ற விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அது தீவிரமாக செயல்படுகின்றன. அதனால்தான் இந்த நாடுகள் கூட அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள். இந்த டயஸ்போரா ஒரு பலமானதாக இருப்பதனால் அந்த காரணமும் இதற்கான ஒரு பக்குவத்தை தந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியினுடைய பாற்பட்ட பயணம்தான் எங்களுடைய வருகை. அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்த இடங்களிலே உங்களோடு நாங்கள் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததுக்கு முதல் நன்றிகள் உங்கள் எல்லோருக்கும். முக்கியமாக இந்த ஒரு புதிய அரசு இலங்கையிலே ஆட்சி பீடமேறி இருக்கிறது. வரலாற்றிலே குடும்ப ஆட்சிகள் அல்லது ஒரு லிபரல் டைப் என்று சொல்லப்படுற மிதவாத அரசியல் தலைவர்களில் இருந்து புரட்சிகர அரசியலை முதன்வர் இலங்கையில் அறிமுகம் செய்த, ஆயுத ரீதியான கிளர்ச்சியை உருவாக்கிய ரோகண விஜயவீர தலைமையில் உருவாக்கப்பட்ட JVP 71களில் தன்னுடைய அந்த கிளர்ச்சி தோற்று போன பிற்பாடு 89களில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினூடாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக, இந்திய பொருட்களுக்கு எதிராக, இந்திய நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்பவும் ஒரு ஆயுத போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் அழிக்கப்பட்ட இடத்தில் இருந்து மெல்ல மெல்ல தங்களை கட்டி வளர்த்து அவர்கள் கொண்டு வந்த அரசியல் காலமும் சூழலும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தது. கோட்டபாய அவனுடைய வருகை, ஊழல் நிறைந்த அரசுகளுடைய செயல்பாடுகள், அதுக்கு பிற்பாடு சிங்கள மக்களிடம் இருந்த மாற்றங்கள், அறகலைய போராட்டங்கள் என்பது இலங்கையினுடைய அரசியலிலே ஒரு அரசியல் இடைவெளியையும் மக்களிடம் ஒரு மாற்று சிந்தனைகளையும் கொண்டு வந்தது. சிங்கள இளைஞர்கள் பலர் கடவுச்சீட்டுக்களை பெற்று நாடு கடந்து செல்லுகின்ற அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கிறது. இப்போ சிங்கள இளைஞர்கள் கடவுச்சீட்டு காரியாலயத்திலே காலை 3 மணிக்கு காவல் நின்று அந்த கடவுச்சீட்டு புத்தகங்களே இல்லை என்று சொல்ற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை மாறியிருந்தது. இந்த களச்சூழல்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற NPPக்கான ஒரு பெரிய அரசியல் வாசலை திறந்து விட்டிருக்கிறது. இந்த அரசியல் வாசலை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அவரிடம் இருந்த அந்த எழுச்சி, மக்களோடு இருந்த ஊடாட்டம், மக்களுக்குள் அவர்கள் கடந்த 34 ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றிய பணிகள் அவர்களை ஒரு தேசிய எழுச்சியாக, தேசிய சக்தியாக மாற்றியிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக மக்களால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி 43 வீதமான வாக்குகளை பெற்றிருந்து ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் 2வது விருப்பு வாக்கு சேர்க்கப்படுகிற பொழுதும் அவரே முன்னிலையில் இருந்த காரணத்தால் அவர் ஜனாதிபதியாக சட்டப்படி தெரிவு செய்யப்பட்டார். அவர் ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது அவருடைய கட்சி சார்ந்த ஏனைய கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கையினமும் கோபமும் அவர்கள் பேரெழுச்சியாக சென்று அவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. அதுவும் இது ஒரு விகிதாசார தேர்தல் முறை, தொகுதிவாரி தேர்தல் முறையில் JR ஜெயவர்தன 6 பெரும்பான்மையை 77களில் பெற்றிருந்தார்.
ஆனால் இது விகிதாசார தேர்தல் முறையில் 3/2 பெரும்பான்மை 159 ஆசனங்களை பெறுகின்ற அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது சிங்கள மக்களிடம் வந்திருக்கிற பெரிய மாற்றம். சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள மக்களிடம் எதிர்காலம் பற்றிய ஒரு எண்ணத்தை அது கொடுத்திருக்கிறது. அதே சமகாலத்தில் போராட்டத்தினூடாக இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை விதைத்து, பல லட்சம் மக்களை இழந்து, கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து, மிகப்பெரிய டயஸ்போராக உலகம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இனம் தன்னுடைய தேசிய எழுச்சியிலிருந்து மெல்ல இறங்கி இருக்கிறது. ஒரு தற்காலிக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதைத்தான் அண்ணன் கோதாசன் அவர்கள் சொன்னார். அதற்கான காரணங்கள் என்ன? 72ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பு கொண்டு வரப்படுகிற பொழுது எங்களுக்கு இருந்த சிறு பாதுகாப்பு பறிக்கப்பட்டது. 78 அரசியல் ஜாப்பு வருகிற பொழுது ஏஆர் ஜெயவர்தனை ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர அனைத்து அதிகாரங்களும் அது இருப்பதாக அவர் அந்த நேரம் கோஷமிட்டார். ஆனால் 72லேயோ 78லேயோ அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசியல் விஷயங்களில் தமிழருடைய உரிமைகள் தொடர்பிலே சரியாக தமிழர்களிடம் எந்த விருப்பங்களும் கேட்கப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இனி வரப்போகின்ற இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். இந்த அரசியல் அமைப்பை அவர்கள் கொண்டு வருகிற பொழுது நாங்கள் அண்மையிலே ஒரு பாராளுமன்ற குழுவின் தலைவராக எனது தலைமையில் நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது முதலாவதாக என்னால் வைக்கப்பட்ட கோரிக்கை, நாங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனமாக, உங்களுக்கு இருக்கின்ற அதே தேசிய தனித்துவங்களோடு வாழுகின்ற ஒரு இனமாக உங்களை மதித்து உங்களுடைய மொழி, நிலம், பண்பாடு, கலாச்சாரம், உங்களுடைய தனித்துவம், அடையாளங்களை நாங்கள் மதிக்கின்ற அதே நேரம் அதே சம அந்தஸ்துடைய இனமாக நாங்களும் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய உங்களுடைய சம பங்காளிகளாக வாழ்வதற்கு சமஷ்டி அடிப்படையிலான நாங்களும் எங்களை ஆளுகின்ற ஆட்சி முறையில் உலக நாடுகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சமஷ்டிகளை மையமாக வைத்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் அந்த இடத்திலே நான் குறிப்பிட்டு சொன்னது, சுவிட்சர்லாந்திலே ஒரு வகையான சமஷ்டி உண்டு, கனடாவிலே கியூபெக்கு வழங்கப்பட்டிருக்கிற விசேட அதிகாரங்களுடன் கூடிய கனடாவினுடைய சமஷ்டி நாடாளுமன்றம் உண்டு, பெல்ஜியத்தில் இருக்கின்ற சமஷ்டி அடிப்படையிலான அந்த அரசியல் அமைப்பு முறை இருக்கிறது. ஒற்றையாட்சி நாடாக பிரித்தானியா இருந்தாலும் கூட அயர்லாந்து பிரிந்து சென்றது போல ஸ்காட்லாந்து பொதுசன வாக்கெடுப்பின் மூலம் பிரிந்து செல்வதற்கான தயார் நிலை அடைந்தது போல ஒரு தங்களை தாங்கள் ஆளுகின்ற அந்த ஆட்சி முறையுடன் கூடிய கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய ஆட்சி முறை தமிழர்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது இலங்கை என்ற நாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். அது உங்களுடைய வளர்ச்சிக்கானதாக மாறும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். மலேசியாவிலே பினாங்கு மாநிலம் அதிகமான தமிழர்களை கொண்ட ஒரு மாநிலம். மலேசியாவுடைய பொருளாதாரம் விழுந்த பொழுது மலேசியா கை கொண்ட ஒரு யுக்தி, அங்கிருக்கிற தமிழர்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலீடுகளை உள்ளுக்கு கொண்டு வாருங்கள், உங்களுக்கு தனித்துவமான நிதி அதிகாரம் தரப்படுகிறது. அவர்கள் முதலீடுகளை கொண்டு வந்தார்கள். அது பினாங்கு மாநிலத்தை மட்டுமல்ல மலேசியாவினுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்தியது. அதே போல வடக்கு கிழக்கு என்பது மரபு வழி வரலாற்று ரீதியான தொன்ம அடையாளங்களை கொண்ட தமிழர்களுடைய நிலப்பிரதேசம். எங்களுக்கான அந்த நிதி அதிகாரம், எங்களுடைய நில அதிகாரங்கள், எங்களுக்கான காவல்துறை அதிகாரங்கள் என்பது வழங்கப்பட்ட இந்த நாட்டுக்குள் ஒரு தீர்வு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் அது எங்களை மட்டுமல்ல உங்களையும் உயர்த்தும் என்ற செய்தி சொல்லப்படுகிற பொழுது அவர் சொன்னார், நாங்கள் இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம். கொண்டு வரும் பொழுது நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் சமஷ்டி என்பது சிங்கள மக்களிடம் அது ஒரு தனிநாடு போல பேசப்படுகிறது. அதே நேரம் ஒற்றையாட்சி என்பது தமிழ் மக்களிடம் சந்தேகத்தோடு பார்க்கப்படுகிறது. நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி பேசி புதிய அரசியலமைப்பில் அதனை கொண்டு வர காத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிக கவனமாக பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமும் ஒரு அரசியலமைப்பு இலங்கையில் வருகிற பொழுது மக்களிடம் அது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு விட தேவையில்லை. அந்த முறை இருக்கே. ஆனால் இப்ப கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முதல் ஏஆர் ஜெயவர்தன கொண்டு வந்த இந்த இப்பொழுது இலங்கையில் நடைமுறையில் இருக்கின்ற 1978ஆம் ஆண்டு இந்த அரசியல் அமைப்பிலை மாற்றி ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரையப்படுமானால் அது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு மக்களுடைய பொதுசன வாக்கெடுப்புக்கு அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு நெருக்கடியான நிர்பந்தமான தமிழ் மக்களுக்கு
ஆரோக்கியம் இல்லாத, அதிகார பகிர்வற்ற, அவர்களை தொடர்ந்தும் இந்த ஒற்றையாட்சி நிலைமைக்குள் வைத்திருக்கின்ற ஒரு சூழலுக்குள் ஒரு அரசியல் அமைப்பு வரையப்படுமானால், தட்டி தவறி இப்பொழுது இருக்க அரசியல் மாற்றங்களில் எங்கள் மக்கள் அதுவும் சரிதான் என்று நிலத்திலே உள்ளவர்கள் அதற்கு வாக்களித்து விடுவார்களானால், அடுத்த கட்டம் நாங்கள் சமஷ்டி பற்றி கூட பேச முடியாமல் போயிடும். ஒரு மிகப்பெரிய ஆபத்து எங்களுக்கு முன்னாலே இருக்கின்றது. அதனால்தான் அண்மையிலே நானும் கஜேந்திரனும் எங்களுடைய வீட்டில் யாழ்ப்பாணத்திலே எனது இல்லத்திலே நாங்கள் ஒரு மணி நேரம் பேசியிருந்தோம். இந்த புதிய அரசியல் அமைப்பு முறை வந்தால் நாங்கள் எவ்வாறு இதனை எதிர்கொள்வது, இது கட்சிகளுக்கு அப்பால், எங்களிடம் இருக்கிற வேறுபாடுகளுக்கு அப்பால், இன ரீதியாக நாங்கள் சந்திக்க போகின்ற இந்த விடயத்திற்கான ஒரு உரையாடலை எவ்வாறு தொடங்குவது, அந்த உரையாடல் எவ்வாறு எங்களுடைய மக்களிடமிருந்து ஒரு தெளிவுபடுத்தல் மூலமாக மேலே கொண்டு வாரது, மக்கள் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது, அதற்கான ஒரு தொடக்கத்தை நாங்கள் செய்யலாம் என்ற விஷயத்தை தான் கஜன் பொன்னம்பலம் அவர்களும் கஜேந்திரனும் நானும் பேசிக்கொண்டோம். அது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, கிழக்கிலே மட்டக்களப்பு, திருவோணமலையில் உள்ள சிவில் அமைப்புகள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இது பற்றிய நிபுணர்களோடு இந்த உரையாடல்கள் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆபத்தை நோக்கி தள்ளப்படலாம். நாங்கள் தமிழீழம் கேட்டவர்கள், அது போல இல்லை. ஒரு மனிதனுடைய உரிமை, அவன் வாழுகின்ற உரிமைக்காக போராடுகிறான். தமிழீழ மண்ணில் நாங்கள் தேசிய விடுதலைக்காக போராடியவர்கள். இதில் இருக்கிற பல பேர் அந்த கனவுகளோடு நாங்கள் வாழ்ந்தவர்கள். தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரண்டு கடைசி முள்ளிவாய்க்கால் வரை அந்த கனவுகளோடு சென்ற இனம்தான் நாங்கள். எங்களுக்கு குண்டுகள் செய்ய தெரியும், துப்பாக்கி தூக்க தெரியும், எங்களுக்கு எங்கள் நிலத்தை காப்பாற்ற தெரியும், எங்களுக்கு அந்த ஓர்மம் நன்மம் இருக்கிறது. நாங்கள் அழிந்து போன இனம் அல்ல. பல உலகத்திலே பல இயக்கங்கள், பல விடுதலை அமைப்புகள் யுத்தம் மௌனிக்கப்பட்டால் அடையாளம் தெரியாமல் போயிருக்கின்றன. ஆனால் நாங்கள் யுத்தத்தில் தோற்றிருந்தாலும் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் அரசியல் ரீதியாக நாங்கள் மாற்றத்தை நோக்கி வந்திருக்கிற ஒரு இனம். இன்றைக்கு இதில் இவ்வளவு பேர் கூடுறோம் என்றால் ஏதோ ஒரு எண்ணம், சிந்தனை அல்லது பார்வை இல்லாமல் நாங்கள் இதில் கூட முடியாது. ஆகவே நாங்கள் தோற்று போன இனம் அல்ல, நாங்கள் இழந்து போன இனம் அல்ல. இழப்புகளுக்கு மேலால் எங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு செல் நெறியை உருவாக்குகிற ஒரு இனம் நாங்கள். அந்த நம்பிக்கையும் எங்களிடம் இருக்கிற அந்த தைரியமும் தான் அழிந்து போகாமல் எங்களை வைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் தமிழீழம் கேட்ட நாங்கள் சமஸ்டி கேட்டோம். சமஸ்டி இன்றைக்கல்ல, 1949ஆம் ஆண்டு தந்தை செல்வா கொழும்பில் எழுதுவினைஞர் சங்கத்தில் முதல் கட்சியை தொடங்குகிற பொழுது பேரே சமஷ்டி கட்சி. அவர் அந்த முதலாவது கூட்டத்திலேயே அவர் சொன்னது, நாங்கள் ஒரு தேசிய இனம், நாங்கள் இளமையோடு வாழ்ந்த இனம், எங்களுடைய இளமையை நாங்கள் இழந்திருக்கிறோம். இழந்து போன இளமையை மீட்டெடுத்து எங்களுக்கான தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தி எங்கள் மண்ணில் எங்களுக்கான ஒரு சுயாட்சியை நிறுவுவது எங்களுடைய கட்சியினுடைய பிரதான கொள்கை. இலங்கை தமிழிசை கட்சியினுடைய யாப்பு நீங்கள் இப்பையும் தரவிறக்கம் செய்து பார்க்கலாம். அதனுடைய கொள்கை அதுதான். ஆனால் நாங்கள் பேசுவதற்கு முதலே 1926ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இளைஞர் காங்கிரசுக்கு முன்னால் எஸ்டாவியாடி பண்டாரநாயக்கா அவர்கள் இந்த நாட்டுக்கு சமஷ்டி தான் பொருத்தமானது, அவர் மார்னிங் ஸ்டார் என்ற பத்திரிகையில் 2-3 கட்டுரையும் எழுதியிருந்தார். அதில் கண்டியை மையப்படுத்திய ஒரு பிராந்தியம், கரையோரத்தை மையப்படுத்திய ஒரு பிராந்தியம், அனுராதபுரம் உட்பட வடக்கு கிழக்கை உட்படுத்திய ஒரு பிராந்தியம், இலங்கை 3 பிராந்தியங்களாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் பற்றி அவர் பேசியிருந்தார். ஆனால் அந்த காலத்தில் துரதிர்ஷ்டவசம் எங்களுடைய பக்கங்களிலும் அதுக்குரிய பெரிய ஆதரவுகள் இருக்கவில்லை. ஆனால் பிற்பாடு 48 49 நாங்கள் இதனை மிகப்பெரிய கருவியாக கையில் எடுத்திருந்தோம். அதற்கு பிற்பாடும் அரசியல் பயணங்கள் இலங்கை அரசால் ஆயுத ரீதியில் நசுக்கப்படுகிற பொழுதுதான் நாங்கள் ஆயுத போராட்டம் எங்களிடம் கூர்மை அடைந்திருந்தது. அந்த கூர்மையின் பிற்பாடு இப்பொழுது நாங்கள் அந்த சமஷ்டி அடிப்படையிலான விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2005ஆம் ஆண்டு மாசி மாதம் 2ஆம் தேதி கடைசியாக ஒஸ்லோவில் நடந்த பேச்சுவார்த்தை, கெல்கிஷன் சொல்கை மேற்பார்வையிலே ஒரு பக்கம் பாலாண்ண தமிழ்ச்செல்வண்ணையாக்கள், இன்னொரு பக்கத்தில் ஹக்கீம் டி சில்வா உட்பட்ட அரச தரப்பு பேசுகிற பொழுது ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். எக்ரிமெண்டல்ல ஒரு உடன்பாட்டுக்கு வந்தார்கள். நாங்கள் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான
தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சி பற்றி பேசுவது என்ற ஒரு அஜெண்டாவை தூக்கி முன்னுக்கு வைத்தார்கள். அதை 2 பகுதியும் ஏற்றுக்கொண்டிருந்தது. அதை பற்றி பேசலாம். சமஸ்டி அடிப்படையிலான பேச்சுவார்த்தைக்கு அதான் கடைசி பேச்சுவார்த்தையாக இருந்தது. அதுதான் ஒஸ்லோ உடன்பாடு என்று பல பேர் சொல்லிக் கொள்வதும் உண்டு. ஆக இது ஒரு முன்னேற்பாடாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு யுத்தங்கள் முடிந்து காலம் மாறி இருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்பொழுது ஒரு கவனம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம், இந்த அரசு ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வரும் என்றால் அந்த புதிய அரசியல் அமைப்பு திரும்பவும் இலங்கைக்குள்ளே பறிக்கப்படக்கூடிய அதிகாரங்களோடு சேர்ந்துதான் ஒரு ஒற்றையாட்சி தத்துவத்துக்குள்ளானது வருமாக இருந்தால், அதிகாரங்கள் பறிக்கலாம் என்ற நிலை 13ஆம் திருத்தத்தில் இருப்பது போல இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தை எங்களுக்கு தரும். அதுக்கு நாங்கள் வாக்களித்து விட்டோம் என்றாலும் எங்களுடைய மக்கள் நாங்கள் திரும்ப சமஸ்டி பற்றி பேச முடியாமல் போகும். இதனால் தான் மக்களிடம் வந்து அந்த உரையாடலை, அவர்களிடம் அந்த தெளிவுபடுத்தல்களை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். ஒருபுறம் எங்களுக்கு நடந்த மனித உரிமைகள் தொடர்பான விடயம் அது மிக பெருமதியானது, தேவையானதும், நாங்கள் இன அழிப்பு செய்யப்பட்டோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வழி. வண்ணன் சொன்னார் காணி எப்படி போனது, 1821ஆம் ஆண்டில் கணக்கீட்டில் திருவண்ணாமலையில் இருந்த மக்கள் தொகை என்ன, கிட்டத்தட்ட 200 வருஷங்களை நெருங்குற பொழுது இன்றைக்கு 2021 எங்களோட தொகை எப்படி இருக்கு, நாங்கள் எப்படி கொலனைசேஷனுக்கு ஊடாக அளிக்கப்பட்டிருக்கிறோம். இது அங்கே மட்டும் இல்லை, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் மக்கள் தொகை குறைந்திருக்கிறது. நாங்கள் ஏன் இப்படி போய்கொண்டிருக்கிறோம்? உதாரணத்துக்கு பல்வேறுபட்ட நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனால் சவால்கள் கிழக்கில் அதிகமாக இருக்கு. உண்மையாக அவர் வேலை செய்கிற திருவண்ணாமலை மாவட்டம் அவருடைய சொந்த மாவட்டமாக இருந்தாலும் சவால் மிகுந்த மாவட்டம். அந்த மக்கள் இன்றைக்கு அதில் துணிஞ்சு வாக்களித்து தெரிவு செய்கிறன்றதே அது பெரிய ஒரு சவால். அம்பாறையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுக்கிறன்றதே மிகுந்த சவால். அவை அது ஒரு அந்த மக்கள் மீது, அந்த மக்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இதை கடந்து இந்த பயணத்தில் வருகிற பொழுதுதான் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் தன்மையை எங்களுக்கு தருகின்றது. இதில் தான் அவர் சொன்னது போல ஒரு விஷயம் நீங்களும் கவனத்தில் எடுங்கள். இனிவரும் காலங்களில் சாதாரணமாக கிளிநொச்சியில் 1,09,000 வாக்காளர்கள், யாழ்ப்பாணத்தில் 4,92,000 வாக்காளர்கள், எல்லாமா 5,93,000 வாக்காளர்கள், 92,000 வாக்காளர்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். ஆனால் 2 லட்சம் பேர் வாக்களிக்க போயிட்டு சிலர் அங்கே இல்லை, வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறார்கள், அங்கே இல்லை. இது நீங்களும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்போ இருக்கிற அரசு யோசிக்குது, சில நாடுகளில் தூதரகங்களில் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தலாமான். இப்போ கனடா, இலங்கை தூதரகம் இங்கே இருந்தால் இங்கிருப்பவரிடம் வாக்கெடுப்பு, ஒரு தேர்தல் வர்ற பொழுது வாக்கெடுப்பை பெற்றுக் கொள்ளலாமா, இந்த சிந்தனை அவரிடம் உண்டு. ஆகவே இரட்டை குடியுரிமை என்பதை பதிவதில் அதிகமான கரிசனையை நீங்கள் கொள்ள வேண்டும் என்பதும் அண்ணன் கோதாசனுடைய கோரிக்கையோடு எனக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். நாங்கள் அவ்வாறு எங்களுடைய பலத்தை என்னென்ன வழிகளில் கொண்டு செல்லலாம் என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு பகுதி, அவர் சொன்னது போல அங்கே வேலை வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்கள் மிக குறை. இளைஞர்கள் அடுத்த நகர்வு பற்றி சிந்திக்க முடியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் எங்கேயாவது போய் உழைக்கலாமா, நாட்டை விட்டு போயிடலாமா, அல்லது பொருளாதாரம் தேடுவதில் இருக்கிற எண்ணங்கள், பாதுகாப்புகள், இவ்வாறான விடயங்களில் கவனம் கொள்ளுகிற பொழுதுதான் புலப்பெயர்வு இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தொழில் முயற்சிகளுக்கான அந்த வருகைகளையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். உழவு காலமும் அதை ஊக்குவிக்கவில்லை என்பதல்ல. உதாரணத்துக்கு ஆனவரவு உப்பளத்தை 2015 அந்த இடப்பட்ட காலத்துக்கு உருவாக்கி இருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு குறிஞ்சாத்தீவு உப்பளம் இருக்குது, அதை கூட இயக்கிறதுக்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு தமிழ் அமைப்பு முன்வந்து செயல்படுற நேரத்தில் கண்ணி வழிய காரணம் காட்டி அது செயல்படவில்லை இல்லை. மட்டக்களப்பு காகித தொழிற்சாலைக்கு நெதர்லாண்டில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் முதலீடு செய்து முயற்சித்த பொழுது அது யோகேஸ்வரன் ஐயா பெரிய முயற்சி எடுத்திருந்தார். அது செய்ய அரசாங்கம் தடைகளை விதித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரம் விமல் வீரவன்ச கைத்தொழில் அமைச்சராக வந்த பொழுது அதற்கான தடைகள் காணப்பட்டது. அதே போல ஒட்டி சுட்டானில் இருக்கிற ஓட்டு தொழிற்சாலையை செய்வதற்கு சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா எம்பியா இருக்கிற பொழுது கூட சார்ஜ் நிர்மல்நாதனும் முயற்சிகள் எடுத்த பொழுது அரசு அதுக்கான சப்போர்ட்டை வழங்க இல்லை. பரந்தனில் இருந்த கெமிக்கல் தொழிற்சாலை இருந்த இடத்துல இன்றைக்கு 400 ஏக்கருக்கு மேலே காணி இருக்கு. அது சின்ன சின்ன ஒரு கைத்தொழில் போட்டியாக ஒரு கம்பெனிகளுக்கு 5 ஏக்கர் காணி வீதம் வழங்கினால் கூட ஒரு 20 கம்பெனிகள் வந்தால் 5 மாவட்டங்களில் இருக்கிறவர்களும் வரக்கூடிய சென்ற மத்திய இடமாக இருப்பதனாலும் அந்த வரைபடங்கள் நாங்களால் வழங்கப்பட்டும் இருக்கிறது. நாங்கள் அதற்கான தொழில் முயற்சிகளுக்கான
முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். ஆகவே உங்களிடமும் அந்த சின்ன சின்ன விதைகளை விதைக்கிறோம். உதாரணமாக வட்டக்கச்சி அரசு விவசாய பண்ணை, திருநெல்வேலி அரசு விவசாய பண்ணையும், குண்டசாலை அரசு விவசாய பண்ணையும் வட்டக்கட்சியும் சமகாலத்தில் உருவாக்கப்பட்டது. ரெண்டிலுமே பல நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் விவசாய மாணவர்களாக கல்வி கற்றுத்தான் வெளியேறி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் கிளிநொச்சியில் நடந்த குடியேற்றங்கள் கூட இந்த விவசாய பாடசாலைகள் படித்தவர்களை மையப்படுத்தி தான் குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆகவே இன்று அந்த விவசாய பாடசாலை இராணுவ முகாம். இதற்காக பாராளுமன்றத்தில் சிறப்பு பிரேரணை கொண்டு வந்திருக்கிறேன். அது பற்றி நாங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். ஆனால் இதுவரை அரசு அதனை இன்னும் விடுவிக்கவில்லை. இப்பொழுதும் இந்த அரசுக்கு அந்த திட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறோம். வருகிற 26ஆம் தேதி கிளிநொச்சி நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அந்த விடயம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அவ்வாறு ஒரு காலத்தில் 1000 பேர் அங்கே வேலை செய்திருந்தார். பரந்தனில் நெல் ஆராய்ச்சி நிலையம், புதிய நெல்லினங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் உண்டு. இங்கே விதை உற்பத்தி செய்யப்பட்ட இடம். ஆகவே இந்த தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய களங்கள் எங்களிடம் உண்டு. அந்த களங்களை நோக்கி நகர்த்துவதற்கு உங்களுடைய பக்கங்களையும் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். நாங்கள் பேசிக்கொள்வது தமிழர்களிடம் நிறைய முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோம். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செய்வதற்கான தயார் நிலைகளை கொண்டு வந்தால் நாங்களும் முழுமையாக உங்களோடு ஒத்துழைத்து அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்குவதில் கடும் முயற்சி எடுப்போம், உங்களோடு இருப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அறிவியல் நகர் கிளிநொச்சியில் இருக்கிற 2 ஆடை தொழிற்சாலைகள் உங்களுக்கு தெரியும். 2010ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் உள்ள பல இளம் பெண்கள் வலுக்கட்டாயமாக ஏமாற்றப்பட்டு 16 பேருந்துகளில் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டார். நான் யாழ்ப்பாணம் இருந்து வந்தோன்றான் கச்சேரிக்கு வேலை செய்கிற ஒரு எழுதுவினைஞர் தான் எனக்கு சொன்னார், பொம்பளை புள்ளிகளை ஏற்றுறாங்களே. நான் வந்து அவரோட விசாரிக்கிற பொழுது இராணுவம் தான் அவர்களை ஏற்றி கொண்டு வந்தது. அந்த நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஈடுபட்ட புதிது. உங்களுக்கு தெரியும், அந்நேரம் இந்த இராணுவ கெடுபிடிகள் நெருக்கடிகளை தாண்டி எவ்வாறு நடந்து கொள்ளலாம். அவர்களை மறைத்து விளங்கப்படுத்தி முருகண்டி வரையும் போன 2 பஸ்ஸை திருப்பி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி பிறகு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளோடு பேசி 2 கம்பெனிகளை கிளிநொச்சியில் வர பண்ணி கிட்டத்தட்ட 4000 பேர் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னாரில் இருக்கிறவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தது. நாளாந்தம் அங்கு அந்த ஆடை தொழிற்சாலைகளுக்கு அவர்கள் வேலைக்கு சென்று வந்தார்கள். ஆனால் அன்றைக்கு கிட்டத்தட்ட 2000க்கு குறைந்துட்டு. காரணம், இலங்கையில் செய்கிற உற்பத்தி செலவு கூடவா இருக்கா, தங்களுக்கு ஓடர் இல்லைன்னு கம்பெனி சொல்றாங்க. ஆனால் அதே நேரம் பங்களாதேஷில் அவர்கள் உற்பத்தியை கூட்டுறாங்க. அங்க இருக்கிற கூலி குறைவு, எங்கள்கிட்ட இருக்கிற கூலி கூடவா இருக்கு. எங்களுக்கு அது இன்னொரு வகையான பின்னடைவையும் தருது. ஆனால் அதை நாங்கள் விடவும் மேலா. இன்றைக்கு இந்த அரசுக்கு கூட உள்நாட்டில் இருக்கிற உற்பத்திகள், தேயிலையோ, தெங்கோ, ரப்பரோ பெரிய அளவில் அந்நிய செலாவணியை தருவதாக இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கிறது டூரிசம், சுற்றுலாத்துறை மட்டும்தான் இப்போ அவர்களுடைய தேசிய இருப்பை பேணி பாதுகாக்கிற ஒரு அங்கமாக இருக்கு. அடுத்த நகர்வும் கூட அவர்கள் செய்ய போறது கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறது, கடனை கட்டுறது, நாட்டை அபிவிருத்தி செய்வதை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தினுடைய அடுத்த ஸ்டெப்பும் என்ன? அவரோட பெரிய முதலீடு பல்கலைக்கழக மாணவர்கள், அடுத்தது அரச உத்தியோகத்தர்கள். உங்களுக்கு தெரியும், நிறைந்த அரச உத்தியோகத்தர்கள் அவருக்கு இந்த முறை வாக்களித்திருந்தார். இனி அவளுக்கு சம்பளத்தை கூட்டினால் பொருளாதார வெளியே கூட்டுவார்களா, குறைப்பார்களா? பல்கலைக்கழகத்தால் வெளியேறின 4 ஆண்டுகளுக்குரிய மாணவர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி மாறப்போகுது? நான் இப்பொழுது கூட அரசு மீது நான் பிழை சொல்ல இல்லை. அவர்கள் இப்பதான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார்கள். சரி, அவருடைய சந்தர்ப்பம் பார்க்கலாம், அவர்கள் எவ்வாறு முயற்சிக்கிறார்கள், எந்த அளவுக்கு போகிறார்கள். ஒரு 6 மாத காலங்கள் அதனை தீர்மானிக்கின்ற நாட்களாக மாறும். இந்த அரசை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதல்ல, அல்ல அரசு மீது பிழை சொல்கிறோம் என்பதல்ல. ஆனால் இவருடைய கடந்த காலங்கள் நம்பிக்கை தரக்கூடியதாக எங்களுக்கு இருக்கே இல்லை என்பதை நாங்கள் மறக்க முடியாது. இணைந்திருந்த வடகிழக்கை வழக்கு போட்டு இதே கட்சி தான் பிரித்தது. சுனாமி கட்டமைப்பு கொண்டு வந்த பொழுது விடுதலை புலிகளோடு ஒப்பந்தம் செய்து சுனாமி கட்டமைப்புக்கு எதிர்த்து இதே அனுரகுமார் சனாயக்க விவசாய அமைச்சராக சந்திரிகாவோடு இருந்து வெளியில போனவர். 40,000 இளைஞர்களை படைகளுக்கு சேர்த்து யுத்தத்தை நடத்தி முடிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியவர்கள். நாங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் கடந்தும் கூட ஒரு கால சூழல் வந்திருக்கிறது. சரி, சிலவிட அவர்கள் கடந்த காலங்களை யோசித்து உணர்ந்து அந்த மாற்றங்களோடு ஒரு புதிய சிந்தனை களத்துக்குள் வருவார்களானால் நாங்கள் அது பற்றி செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் பிரதானமானது எங்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு. இன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன சலுகைகளுக்காக நாங்கள் ஓமண்டு போயிட்டோம் என்றால்
நாளைக்கு அந்த சலுகைகளுக்கு அப்பால ஒரு இனத்தினுடைய அடையாளம் இல்லை இனத்துக்கான தீர்வு அவருடைய முயற்சி என்பது கையை விட்டு போயிடும். உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய ஒரு செமி கவர்மெண்டாக அதை சமஷ்டியாக அந்த மாநிலங்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அமெரிக்காவுக்கோ அல்லது டோகாக்கோ போய் முதலீட்டாளர்களை கொண்டு வந்து அவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறார். ஆனால் எங்கள்கிட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரையா இருக்கிற பொழுது டொரண்டோவில் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து யாழ்ப்பாண மாநகர சபையோடு இணைந்த ஒரு வேலை திட்டத்தை செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டார். ஒரு முதலமைச்சர் நிதியை உருவாக்குறதுக்கு அவருக்கு சட்டத்தில் இடம் இல்லை. இலங்கை அரசு அனுமதி கொடுக்கல. என்னிடம் பல நண்பர்கள் சொன்னார்கள், ஐயா அப்படி ஒரு நிதியம் தொடங்கினால் நான் உடனடியாக பல கோடி ரூபாய்களை முதலீடு செய்ய இருக்கிறேன், அவருடைய நிதியத்துக்கு போடுவேன் என்று சொன்ன பல வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிதி அதிகாரம் எங்களுக்கு இல்லை. அதுதான் நாங்கள் கேட்கிறோம். நிதி அதிகாரம், காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் இல்லாத பறிக்கப்படுற இந்த அதிகாரங்கள் இருந்தால் ஒரு வளர்ச்சியை அல்லது ஒரு முன்னேற்றத்தை காட்ட முடியாது. தலைவர்கள் மாறுகிற பொழுது இலங்கையிலே அவர்கள் சொல்லுவார்கள், சந்திரிகா வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, இலங்கையில் 62 விதமான மக்களுடைய வாக்கை பெற்று சந்திரிகா வந்தார், ஒரு தேவதையாக சொல்லப்பட்டார், தீர்வு பொதியோடு வருகிறார் என்றார்கள். நாங்கள் சந்திரிகா சாரி, சந்திரிகா வேக்கு, சந்திரிகா செருப்பெல்லாம் போட்டு திரிஞ்ச காலம். ஆனால் இன்னைக்கு மாற்றம் என்று எங்களுக்குள்ளேயே பல பேர் பேசுறோம். மாற்றம் நல்லது, நாங்கள் ஏற்கிறோம், மாற்றம் பெற வேண்டும். அந்த மாற்றம் எங்களுடைய அடிப்படை கொள்கைகளில் இருந்து பாதிக்கப்பட்ட இனத்தினுடைய அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வேறு திசைக்கு கொண்டு போவதாக அந்த மாற்றம் இருக்கக்கூடாது. மாற்றம் என்பது ஒரு நிலையான நிரந்தரமான அரசியல் தீர்வாக அது மாறுகிற பொழுது நாட்டிலே 2 தேசிய இனங்களும் தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக அது மாறும். ஆகவே இன்றைய கால சூழலில் எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு நாங்கள் தீர்வு கேட்கிறோம். இந்த அரசு அதை எப்படி செய்ய போகிறது? குறிப்பாக பாருங்கள், ஜெனீவா தீர்மானம் வந்ததுக்கு பிற்பாடுதான் அன்னை நாட்களில் ஓராண்டுக்குள் முல்லைத்தீவில் குமுளமுனை என்ற பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 46 பெண் போராளிகளுடைய உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் போய் பார்த்தேன். நான் அந்த நீதவான் சரியாக அதை செய்ததால் அவர் மீது பிரயோகிக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர் அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். தடயவியல் நிபுணர்கள் சொல்றார்கள், அந்த பிள்ளைகள் அரை உயிரோடு வாயெல்லாம் ஆவென்றபடி அவர்கள் அப்படியே புதைகுழியில் போட்டு மண்ணள்ளி புதைக்கப்பட்டார்கள். உங்களோட தங்கச்சியா இருக்கலாம், உங்களோட பிள்ளையா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யோசிச்சு பாருங்க. இது இதுவரைக்குமான இந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய ஒரு என்ன தீர்வு? இந்த அரசாங்கம் அதுக்கு என்ன தீர்வை தரப்போகுது? நாங்கள் இதை விட்டுருப்போமா? நான் அன்றைக்கு அண்மையில் யாழ்ப்பாணம் மானிப்பாயில் சந்திக்கிற பொழுது ஒரு சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் பழசுகளை கழிச்சொன்று இயலாது, நாங்கள் புதிய சிந்தனைக்கு போவோம். நான் புதிய சிந்தனைக்கு ஓகே, நான் எல்லாத்துக்கும் விருப்பம். அப்படி என்றால் இந்த குமுளமுனையில் 46 பேரையும் அது எங்கட இல்லை, எங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லை, உங்க அக்கா இல்லை, உங்க தங்கச்சி இல்லை, என்ற பிள்ளை இல்லை என்று அதை விட்டுருவோமான்னு கேட்டேன். அவளை மற்றவர்கள் சொன்னாலும் அதை எப்படி விடுறாரு? நாங்கள் அதான் கேட்கிறோம். எங்கே ஒருத்தர் நியாயம் கிடைக்கிற பொழுதுதான், நீதி நிலைநாட்டப்படுகிற பொழுதுதான், உண்மை உறுதிப்படுத்தப்படுகிற பொழுதுதான் பொறுப்பு குரல் தன்னுடைய பணியை செய்யும். கனடா பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடி மக்களுக்காக தன்னுடைய செய்தியை சொல்லுகிறார். பெரிய உலகத்தில் முன்னேற்றம். எங்கே அந்த மக்கள் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்களோ அவர்கள் பற்றிய சிறப்பான ஏற்பாடுகளை கனடா மேற்கொள்ளுங்கள். உலகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான். அதுக்கான ஒரு தினத்தையும் கொண்டு வந்து ஒரு பில்லை கனடிய பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றதுக்கு காரணம் அது நீங்கள் தான், உங்களுடைய வாக்கு தான். சிலவள உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அரசியல் பலம் தான் கனடாவை செய்தது. அதனால்தான் நாங்கள் கிளிநொச்சியில கனடா அரசாங்கத்துக்கு ஆதரவாக ஒரு பெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. தீர்மானம் நிறைவேற்றி கனடிய அரசுக்கு அந்த தீர்மானத்தை நாங்கள் வழங்கியும் இருந்தோம். அதுக்கு பிறகுதான் கனடிய உயர்ஸ்தானியருக்கும் எங்களுக்கும் இடையில் கூட அந்த உறவுகள் வளர்ந்து கொண்டிருந்தது. ஆகவே இந்த பயணங்கள் எங்களுக்கு மாற்றங்களை தந்திருக்கிறது தான். இறந்து போனவர்களை நாங்கள் கைய விடுவோம், அதை பற்றி நாங்கள் பேச தேவையில்லை, அல்ல அதை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை என்று சொல்வதல்ல. அங்கே இருந்துதான் எங்களோட இனத்துக்கான விடுதலை என்பதும் சரியான பாதைக்கு கொண்டு செல்லப்படும். ஆகவே இது எல்லாம் ஒரு நெருக்கடி மிகுந்த, சவால் மிகுந்த சூழல். தேர்தலில் நாங்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். சில நேரம் அது பார்வையில் தோல்வி என்று சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அண்ணன் கோலாசன் சொன்னது போல
நீங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நீங்கள் என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நாங்கள் என்ன அவங்களுக்கு போடணும். கிளிநொச்சியில் ஜனாதிபதி தேர்தல் நேரம் 72,000 பேர் வாக்களித்திருந்தார்கள். பாராளுமன்ற தேர்தல் நேரம் 61,000 பேர் வாக்களித்தார்கள். 11,000 பேர் வாக்களிக்கல. சில இடங்களில் சொன்னார்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் கதை கேட்க எங்களுக்கு ரோட்டு போடவில்லை, நாங்கள் போடுறோம்னா உங்களுக்கு தான் போடணும், உங்களுக்கு கோபம், நீங்கள் எங்களுக்கு அபிவிருத்தி செய்யலை, நாங்கள் நெருங்க இப்படி எப்படி இருக்கிறது, எங்களுக்கு எழுப்பி போக மனம் பெறையில்லை, கட்சிக்கு ஒற்றுமை இல்லை, நீங்கள் வழக்கில் நிற்கிறீங்க. அப்போ அதால் நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம். நாங்கள் வாக்கு போட போயிடுது. சரி, மாறி போட்டவரை கேட்டால் நான் ஒரு பாடம் படிப்போம்னு போட்டுனாங்க. பாடம் படிப்பிக்க உங்களுக்கு இதாடாப்பா கிடைச்சதுன்னு கேட்டால் இல்லை இல்லை, அது சில வேளை உங்களுக்கு போட்டால் சரி, நீங்கள் ஒரு ஆள் உங்களுக்கு போட்டால் வேறே கடலை பின்னால் வந்துடுவார், உணவை போடுகிறார். எனக்கு வாக்கு போடாத பலர் எனக்கு நேர சொன்னார்கள் நாங்கள் உணவு போட மாட்டோம், ஆனால் உங்களுக்கு தான் போடணும், போட மாட்டோம், அது அடுத்த வருஷம் பார்க்குறோம். வேற காரணம் சொன்னார்கள், வேறு யார் வந்துடுவார், இப்படியே சொல்லி எங்களை விட்டார்கள். இந்த நெருக்கடிகளை எல்லாம் நாங்கள் சந்தித்தனாங்க. நான் பகிரங்கமாக தேர்தல் மேடைகளில் நான் கேட்டிருந்தேன், நான் மக்கள்கிட்ட கையை காட்டியும் கேட்டிருந்தேன், எனக்கு ஒரு ஆணை தாருங்கள், நான் உங்களுடைய ஆணையின் மூலமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக, அவர் தெரிவு செய்யப்பட்ட செயலாளர் கோதாசன் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் மீண்டும் கட்சியை பொறுப்படுத்தி எல்லாரையும் அரவணைத்து 2004 இருந்து எங்களிடம் எவ்வாறு ஒரு ஒற்றுமை பலம் இருந்ததோ அந்த ஒற்றுமை பலத்தை கொண்டு மீண்டும் கட்டி அமைக்கிறதுக்கு ஒரு ஆணைதாரங்கள் என்று கேட்டேன். அதை எதிர்த்தவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். கேட்ட எனக்கு மக்கள் தெரிவு செய்தார்கள். அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. நான் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுவது, இன்றைக்கு நீங்கள் நம்பி எங்களுக்கு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறேன். முந்தியும் நாங்கள் ஒரு தடவை 2 தடவை வந்து சந்திக்கிறோம். நான் இவ்வளவு தொகையாக சந்திக்கிறேன். ஒரு பயம் இருக்குது. கனடா போறீங்களா, அங்கே சண்டை பிடிப்பாங்களே, கேள்வி வைப்பாங்களே, உங்களை பிடிச்சி கலைச்சி விட்டுருவாங்களே வெளியில். இல்லை சரி, நான் சொல்கிறேன், இந்த கேள்விகள் எங்களிடம் இருந்தது. ஆனால் எங்களோட மக்களுடைய மனங்கள், உங்களுடைய முகங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு நாங்கள் அறிந்து தெரிந்து கொண்டோம். நானும் 20 வருஷம் வாத்தியாரா பிரின்சிபலாக இருந்தான், கொஞ்சம் உளவியலை பார்த்துருப்பேன் தானே. நாங்கள் உங்களுடைய ஒரு உறவுகளாக உங்களோட நீண்ட காலம் இருக்கிறவர்கள். அண்ணன் கோதாசன் உங்களுடைய வாழ்ந்த ஒருவர். தயவு செய்து சில கோபங்கள் இருக்கும், உங்களிடம் இருக்கு, அது எங்கள் மீதும் இருக்கும். ஆனால் அதை விரோதமாக பார்க்காதீங்க. நாங்கள் கூட மன்றாட்டமாக கேட்குறோம். அதை கோபிச்சு விரோதமாக கோபக்காரராக பார்க்காதீங்க. சரி, இதை எப்படி திருத்துறது, இதை எப்படி கையாளுவோம், இதுக்கு என்ன வழி இருக்கு, இந்த ஐடியா இதை நீங்க செய்யுங்க, அப்படி போவோமே, அது ஒரு மாற்றம் தானே. எங்களோட இலக்கை அடைய வேணும், எங்களோட தேச இலக்கை நாங்கள் அடைய வேணும் என்றால் நானும் நீங்களும் இதில் விரோதிகளாக கதைக்கிறதன் மூலமாக அந்த இலக்கை அடையலாமா? அல்லது நாங்கள் கோபங்கள் இருந்தாலும், நான் நேற்று இரவு கூட எனக்கு எதிராக எழுதக்கூடியவர்களே சிலர் என்னோட நான் உனக்கு எதிராக தானே எழுதினேன், பாப்போம் இனி சரியா நடந்தாண்டா இந்த ரூட்ல போவோம், இல்லையோ நான் கழுவி ஊத்து வந்தான் உன்னையும். நாங்கள் அப்படி பயந்து போகலாம். விமர்சனங்களை அரசியலில் ஏற்க தவறினால் அவர் அரசியலில் இருக்கிறார். அரசியல் என்பது விமர்சனத்துக்குரிய இடம்தான். கூட விமர்சிக்கப்படுறவர் வாத்தியாரும் அரசியல்வாதியும். ரெண்டிலும் நான் இருந்தபடியா எனக்கு அது ரெண்டும் தெரியும். ஆகவே நான் உங்கள்கிட்டையும் வினயமாக அன்போட கேட்கிறது, முதல்ல எங்களுக்கு வேறுபாடு இருக்கு, கோபம் இருக்கு, நாங்கள் சில ஒரு கேள்வியை போன மாதிரி இருக்கும், அல்ல இப்படித்தான் சொல்லணும் மாதிரி இருக்கும். எங்கள்கிட்ட இருந்த பல பேரும் சில நேரங்களில் தூர பார்வைகள் இல்லை, சில பேர் சிலதை நேற்றுக்கொண்டு வெளியேறுறது. நான் என்னட்ட இருக்க அளவு தெரிய வேணும். நான் கடைசி வரையும் சொன்னான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் கேட்டா தமிழரசு கட்சியிலான்னு கேட்பேன், இல்லையா நான் அந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று பகிரங்கமாக நான் அறிவித்தேன். எனக்கு சீர் கொடுக்க கூடாது ஒருத்தர் தலையால கிணறுகின்றனர், எவ்வளவோ செய்து பார்த்தவர். அதையெல்லாம் தாண்டி அந்த சவால்களுக்கு முகம் கொடுத்து சந்தித்து அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கிற பொழுது இவர் வார் பெர்மிட் எடுத்தவர் என்று கூட எனக்கு எதிராக பிரச்சாரம் டிரெக்ட் இல்லை இன்டிரெக்டா கூட கையாண்டாங்க. நான் பகிரங்கமா சவால் விட்டான், திராணி இருந்தா உனக்கு தில் இருந்தா நீ ஒரு தைரியமான ஆளண்டா உறுதிப்படுத்தி நான் விட்டுட்டு போறேன். இப்பையும் உங்களுக்கும் சொல்றேன், நான் அதை உறுதிப்படுத்தினா நான் விட்டுட்டு போறேன் அரசியல். அப்ப ஒருவர் மீது நாங்கள் ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருந்தால் சில விட உண்மையாக்கப்படலாம் உலகத்தில். ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் என்ன? கடைசி நேரம் தேர்தலுக்கு வாக்களிக்க ஒரு 4 நாளைக்கு முதல் சில அல்லக்கைகள் ஒரு பட்டியல் போட்டார். ஸ்ரீதரன் லெட்டரில் சித்தார்த்தன் பேர் சிவாசையும் போட்டார். செய்தவனுக்கு அது விளங்கு.
என்னென்ன எழுதணும் விளங்க எந்த லெட்டையில் சித்தார்த்தன் சிவாசனான் எப்படி போடணும், ரிஜிஸ்டர்ட் நம்பர் எப்படி வரையணும். அப்ப இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற பல பேருடைய மூட தன்மை. தர்மம் எப்பையும் பெருகும். அறம் ஒரு மனிதனை காப்பாற்றி தான் இருக்கு. தர்மத்தின் வழி அரசியல் என்பது இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களுக்கு பிறகு கனடாவில் உங்களுக்கு முன்னுக்கு என்னையும் கோதாசனையும் எம்பியா கொண்டு நிறுத்தி இருக்கின்றால் இது ஒரு அறத்தின்பாற்பட்ட அரசியல். உண்மையில் நாங்கள் போராடின ஆயுத போராட்டம் என்பது அறத்தின்பால்பட்ட போராட்டம், அது ஒரு தர்மத்தின்பால்பட்ட போராட்டம். அதனால் தான் அந்த அறமும் தர்மமும் தான் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல கூட வச்சிருக்கு. அந்த மேதகு தேசிய தலைவரும் அந்த போராளிகளுடைய தியாகமும் அந்த ஆத்மாக்களும் கொட்டும் மழையிலையும் 30,000 பேரும் துயிலுமில்லத்துக்கு வர செய்தால் கனகபுரம் துயிலுமில்லத்தில் அன்றைக்கு மழை கொட்டோன்னு கொட்டுது. உங்களுடைய இப்போ இங்கே சினோ கொட்டுற மாதிரி இது கூட பரவாயில்ல, நீங்கள் ஜக்கெட்டை போட்டு வருவீங்க. தூர தேசங்களில் இருந்து அன்றைக்கு முழங்கால் அளவு வெள்ளத்தில் வந்து 30,000 பேர் கனகபுரத்தில் நிற்கிறார்கள் என்றால், ஏனைய துயிலுமில்லங்களை மக்கள் கூடுறார்கள் என்றால், இவ்வளவு தடைகளையும் தாண்டி என்ன இருக்கு அதுக்கு பின்னாலே? எங்களோட மக்கள் எங்களை விட்டு போக வேண்டும் நீங்க அப்படி நினைக்காது. எங்களுக்கு ஒரு போடப்பட்டிருக்கு. இந்த கூட்டுல இருந்து திருந்தேன் நாங்கள் வாழ்க்கையில திருந்தேலாது. ஆகவே இது ஒரு செய்தி, மக்களால் எங்களுக்கு தரப்பட்ட செய்தி. இப்போ நான் இங்கே நிற்கிறேன். இன்றைக்கு கூட நான் அங்கே பேசுகிற பொழுது எங்களுடைய கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இன்றைக்கு உதயநகரில் ஏபுரத்தில் சந்திப்புகள் நடத்துகிறாங்க. மக்கள்கிட்ட போகிறோம். பல பேர் நான் எங்களோட கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அங்கே 2 வேலை செய்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்போ நான் பாரபடியாக பார்க்க வந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மெம்பர்ஸாக எங்களோட பிரதேச மெம்பர்ஸாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் அர்ப்பணித்து செய்தவர்கள். அது இன்றைக்கு காலகட்டம் இல்லை. உங்களுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு நொச்சியாகமாவில் வச்சு என்ன சுட்டார்கள். தெஜலான ஆண்டை செத்திருந்தா நீங்களும் எல்லாரும் செத்த வரிசையில் என்னையும் சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. அது போயிருக்கும், முடிஞ்சிருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்னுடைய காரியாலயத்துக்களை கொண்டு வந்து குண்டுகளை வச்சு எங்களுடைய சேர்மன் வேலமாலிதன் உட்பட 2 பேரை அரெஸ்ட் பண்ணி பயங்கரவாத தடுத்தத்தில் கொண்டு 13 மாதங்கள் காரணமின்றி வைத்திருந்தார்கள். பிறகு மன்னிப்பு கேட்டு விடுதலை செய்தார்கள். நாங்கள் கூட்டம் நடத்துகிற 4 எம்பிமார் காரியாலயத்தில் வச்சு 1000 பேர் சிங்கக்கொடியோட வந்து எங்களை ஒபிசை அடித்து உடைச்சாங்க. 2011ஆம் ஆண்டு இதில் கஜன் இருக்கிறார், தீவன் இருக்கிறார், சாந்தீவன், ஏனியவர்கள் இருக்கிறார், ஒரு விதானியார் கூட நிற்கிறார். கேட்டு பாருங்க. பன்னீர்குளத்திலிருந்து வந்தவர். நாங்கள் 2011 எலெக்ஷன்ல கூட்டம் வச்சா பூனேரியில் 4 காகமும் 2 தந்தி போசும் 2 கரண் போசும் தான் இன்னைக்கும். ஆட்கள் வரமாட்டார்கள் கூட்டத்துக்கு. எல்லாரும் கடைகளுக்கு எங்கேயும் தள்ளித்தான் இருப்பார்கள். நாங்கள் 4 ஸ்பீக்கரை கட்டி போட்டு பேசுவோம். கடைசியாக 2 அம்மா தான் வந்திருந்தா கூட்டத்தில். கூட்டம் முடிய எல்லாரும் கடையில் விட்டு வெளியில் போவார்கள். பழையில கூட்டம் வச்சால் ஒரு 10 பேர் தான் இருப்பார்கள். வெளியில் வரமாட்டார்கள். கடைகளுக்கு ஆட்கள் இருப்பார்கள். இப்படி மெல்ல 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 அரசியலை வளர்த்து தான் வந்தாங்க. நாங்கள் சாதாரணமாக யுத்தத்துக்கு பிறகு ஏதோ இன்றைக்கு இருக்கிற மாதிரி புரட்சிகர அரசியல் செய்தல்ல. மெல்ல மெல்ல மக்களோடு இருந்து மக்களோடு நடந்து 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 தான் இந்த தூரமாக அது வந்தோம். இன்றைக்கும் அதே நெருக்கடிகளுக்குள்ள இருக்கிறோம். திசை மாறி இருக்கு. வேற திசைகள், வேற வேற நபர்களுடைய வருகைகள், சமூக வலைத்தளங்களுடைய பிரசன்னங்கள், இது ஒரு நெருக்கடி தான். பத்திரிகைகளை பார்த்த காலம் போய், நாங்கள் பேஸ்புக்கை முகநூல ட்விட்டரை பார்த்த காலம் போய், இப்போ யூடியூபர்ஸ் ஒரு அணியை உருவாகியிருக்கு. அதுக்கு அவர் மீது கோபம் கொள்ளலாம். ஒரு யூடியூபர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா ஏன் நான் 2 யூடியூபரை உருவாக்கக்கூடாது? நல்லதை ஏன் சொல்லக்கூடாது? கெட்டதைத்தான் ஒன்று சொல்லுதென்றால் ஏன் நல்லதை சொல்லக்கூடாது? அது யார் மீதும் கோபம் கொள்வதில்லை, யார் மீதும் குற்றம் சாட்டுவதில்லை. நாங்களும் அந்த திசையை நோக்கி நல்லதுக்காக நாங்கள் செல்கிற பொழுது சில வேளைகளில் நல்லது செல்வதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், அல்லது செல்வதற்கு உடனடியாக நடக்கலாம். காலம் தீர்மானிக்கும். இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருக்கார். தந்தை செல்வா சாவடையும் பொழுது தலைவர் பிரபாகரன் பற்றி அவர் சிந்திக்க மாட்டார். தலைவர் பிரபாகரன் போர் மவினிக்கப்படுற பொழுது எனக்கு பிறகு கனடாவில் இவ்வளவு பேர் கூடி கதப்பாங்க என்று அவர் சில விட நினைச்சிருக்க மாட்டார். பொறுப்பு தரப்பட்டிருக்கலாம் உங்கள்கிட்ட மனச்சாட்சியின்படி. யோசித்து பாருங்கள். வரலாறு எப்பையும் தலைவராக ஒருதலை அடையாளப்படுத்துறது. தலைவர்களை வரலாறு தரும். அந்த வரலாற்றின் தலைவர்களை நாங்கள் பின்பற்றி செல்வதற்கான பாதை தான் எங்களுக்கு முன்னாலே இப்போ இருக்கிறது. இதைத்தான் நான் விவேகானந்தன் சொன்னார், ஸ்ரீ நீங்க என்ன திசை காட்ட போறீங்க? நான் திசை காட்டிய காட்ட இல்லை, தயவு செய்து அதை மறந்துடுங்கள்.
நான் காட்டுற வீடு தான். முதல் வீட்டுக்கு இருந்து தான் பேசவன். வீட்டை உடைச்சு வெளியில இருந்து பேசலாம், வீட்டுக்கு இருந்து பேசுவோம். அது ஆறா இருந்தாலும் மானா இருந்தானே சைக்கிளா இருந்தானே முதல் வீட்டு முத்தத்தில் விட்டுட்டு இருந்து பேசுவோம். பேசி நாங்கள் எப்படி எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு போறோன்றதுக்கு போவோம். குத்து விளக்கா இருந்தாலும் வீட்டுக்காக கொடுக்கலாம், சங்கா இருந்தாலும் கோவிலில் தான் ஊற்றலாம். ஆகவே நாங்கள் பயணிக்கிற பாதை என்பதில் விட்டு கொடுப்புகள் தியாகங்களோடு ஏனையவர்களையும் அரவணைத்து பயணித்து ஒரு புதிய பாதையை சமைப்பதற்கு இயற்கை தருகின்ற இடைவெளிகளை சரியாக கெட்டியாக பிடித்து பயணிப்பதற்கு உங்களுடைய அந்த தொடர்ந்த நல்லெண்ணங்களையும் சிந்தனைகளையும் வரவேற்று இந்த அருமையான வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி மீண்டும் விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள். இன அழிப்பு என்பதை பற்றி நான் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறோம்னு பேசுவாங்க. இன அழிப்பு அல்ல, இது நடந்தது இன அழிப்பு அல்ல என்று சொல்லக்கூடியவங்களோட கூட இயங்கி கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கான அப்படியானவர்களை பற்றி இயக்கத்தோட அமைப்போடு நீங்கள் செயற்பட்டு கொண்டிருந்தாங்க. அதை ஏன் நாங்கள் இவ்வளவு 70 வரையும் வழியில இருந்து கஷ்டப்பட வேண்டாம். எங்களுடைய அரசியல் போக்கில் உள்ள மெலிவு தன்மை தான். நாங்கள் அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாரையும் பேஸ் பண்ணுங்க. நாங்க ஒருத்தரும் குடப்படி பண்ணலாம். தயவு செய்து நான் அவைகளுக்கு பொறுப்பாக சொல்றேன். எல்லாரும் ஆர்வத்தோட பண்ணாங்க. அமைதியாக சில பேர் எல்லோரும் வளர்ச்சி சார்பான கருத்தை தான் நான் சொல்ல போறேன். கனடாவில் எவ்வளவு ஆளுநர்களோ கோதாசன் ஐயாவை தெரியும், தமிழ்தேசிய அரசியல் ஸ்ரீதரன் ஐயாவை தெரியும். கனடாவில் ஒரு தமிழரசு கட்சிக்கான ஒரு குழு, அதாவது இதெல்லாம் தெரியும். ஒரு எளிய சமுதாயத்தை ஒரு இளையோரை கொண்டு நீங்கள் ஒரு குழு ஒன்றை தெரிவு செய்து தமிழரசு கட்சிக்கான கிளையை ஒன்று தயவு செய்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தமிழக கட்சியில் சொல்லி நாங்கள் யாருமே இந்த கூட்டத்தில் இல்லை. ஆனால் நீங்க 2 பேரும் முக்கிய நாட்கள் வந்திருக்கீங்க. உங்களை மதிச்சு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறோம், கூட வந்திருக்கோம். தயவு செய்து இதனால் அப்படி ஒன்று நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்வோம். உள்ள பிரச்சனைகளை விடுவோம். நேற்று கூட்டமைப்பின் பேராக ஒரு தேர்தல் நடந்திருக்குது. அது நீங்களே கொண்டு போயிருக்கு. என்ன நடக்குது மேலும் என்ன நடந்தது? கூட்டமைப்பில் பேராக கூட்டமைப்புனா முதலாவது மக்களுக்கு ஞாபகம் வருது திருவாளர் ஸ்ரீதரன் எம்ஜிஆர். பாராளுமன்றத்தில் எங்கே உரத்து குரல் கொடுத்தார். ஆனால் கூட்டமைப்பில் பிள்ளைன்னு சொல்லி இங்கே பிள்ளையை எப்போ வச்சுக்கிறீங்க 5 கிலோ 20 எல்லாரும் தேடி இருக்கு 10 பேரோட நடக்குது. ஏன் அவர் குடிக்க போக முடியாது? நீங்க கலந்து கொண்டு இருக்கீங்க. அவையா விடுவோம். அவையான காலம் முடிஞ்சது. 25 வருஷமா இருந்து பார்த்தோம். தமிழரசு கட்சியில நாங்கள் நம்பிக்கை வச்சுக்கிறோம். தயவு செய்து தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஒரு கிளை ஒன்றுமே உத்தியோகமாக ஆரம்பிச்சா இதை போல இந்த 17 பார்க்கலாம். தமிழரசு கட்சி மீது நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைக்கிறோம். 2009 பிறகு நாங்கள் தலைமை எல்லாத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. 15 ஆண்டுகள் தமிழ் கட்சியை நம்பி நாங்கள் அரசியலாகிவிட்டோம். நீங்கள் எல்லாரோடும் மக்களுடன் நல்லாக மனிதர்கள் எதை துணிச்சலாக பேசக்கூடியது. இது மக்களால் கேள்வி நான் கேட்கின்றேன். 15 ஆண்டுகளாக நாங்கள் அரசியலாகிவிட்டோம். இதற்கு உங்களுடைய பார்வை. அண்ணன் கிருபாபுரி அவர்கள் நாங்கள் அரசியல் அனாத இல்லை. ஏன்னா நாங்கள் அப்படி இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் எல்லாருமே அரசியல் உரிமை உள்ள ஒரு சுதந்திரமான அந்த அரசியல் உரிமைகள் எங்களிடம் இன்னைக்கும் நிறுவூக்க நெருப்பாக எங்களுக்கு கணன்றோம் இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த ஒத்த கொள்கைகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆர்வம் உங்களோட கூட இருக்குது, எங்களோட போயிருக்கு. அந்த ஆர்வ கோளாறு நாங்கள் சில விட கோபமாக கருத்து கொள்வோம். ஆனால் எல்லார்ட்டையும் நாங்கள் ஒரு தெளிவான பார்வை வச்சிருக்கோம். 15 ஆண்டுகள் என்பது ஒரு பெரிய விடயமாக. சாதாரணமா நீங்கள் அயர்லாந்து 600 வருஷம் போராடி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். யூதர்கள் 300 வருஷங்கள் போராடி 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் கொன்கொடுக்கப்பட்டு தான் ஒரு சுதந்திர தேசத்தை உருவாக்கினார். நாங்கள் 80 வருஷங்கள் தொடர்ந்து போராடி ஆயுத போராட்டம் இன்னைக்கு 15 வருடங்களுக்கு முதல் மௌனிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தொடர்ந்து 30 ஆண்டுகள் நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு உலகத்தின் கண்களை விரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதுல தொடர்ச்சி தான் எங்களை தொடர்ந்தும் தக்க வைக்கும். ஆகவே நாங்கள் நம்மளோட முதல் சொல்வது போல ஒரு தோற்று போன இனம் அல்ல. எங்களுடைய பணிகளில் நாங்கள் இப்பொழுதும் அரசியலிலே நாங்களும் நீங்களும் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனால் எங்களிடம் இருக்கிற சில தேவைகள் அல்லது ஏக்கங்கள் மனதில் இருக்கிற இது நடக்குமோ நடக்காத சந்தேகங்கள்
எங்களை சில நேரங்களில் கோபம் கொள்ள வைக்கும், உங்கள்ட்ட இந்த எண்ணங்களை வைக்கும். ஆனால் வருகின்ற காலங்கள் நம்பிக்கை தரக்கூடிய காலங்களாக மாறும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு பலத்தோடு பயணம். பல ஊடகங்கள் இருக்கிறது, தமிழ் ஊடகம். இந்த ஊடகங்கள் ஊடாக நமது தேசத்தில் நடக்கின்ற விடயங்கள், அவர்கள் கோபி பெருசா இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், புலம்பெயர்ந்த நாட்டில் வசதி படைத்தவர்களா இருக்கலாம். இந்த ஊடகங்கள் அந்த தேச மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இனி வரும் காலங்களில் இந்த இன அழிப்பு இதுகளுக்கு எப்படியான சேவையை செய்ய வேண்டும், அதுக்கான விடிவுகளை என்ன செய்ய வேண்டும், சில விடயங்களை பயந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஊடகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களோட நல்ல விஷயம். ஊடக பரப்பு இன்றைக்கு உலகத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்குது. அதுலேயும் சமூக வலைத்தளங்கள் அல்லது தொலைக்காட்சிகள் உடனே ரீச் ஆகி மக்கள்கிட்ட போய் சேரும். நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்றதை நீங்கள் ஊடகத்துக்காக சொன்னாங்க, நிலத்தில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை நீங்க கொடுத்தாலே முதலாவது விஷயம் வைக்கிறது. அது நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கும் நிலத்தில் இருக்கிற மக்கள் ஒரு தோட்டம் செய்கிறார்கள் அல்லது சீவிக்கிறார்கள், அது ஒரு சைக்கிள் ஓடுறார்கள், அல்லது அவர்கள் இந்த மழை வெள்ளம் வந்தா கூட ஆற்று நாங்கள் உடனே வாரம் நீங்க தான் செய்வீங்க. ஊடக பரப்பு தான் அதை வெளியில கொண்டாங்க. 4 பேர்கிட்ட காசு பண்ணி நீங்க தான் தாரீங்க. இது சில வேலை நான் தனிப்பட்ட பேரில்லாம இருக்கலாம். ஆனால் அதை அந்த ஊடகங்களான நீங்கள் தான் செய்திருக்கிறீர்கள். இன்றைய புலம்பெயர் மக்களுடைய உதவியில தான் இந்த பெரிய வெள்ளம் வந்தா என்ன, வறட்சி வந்தால் என்ன, அல்லது கொரோனா வந்த பொழுதும் சரி, கை கொடுத்தது முழுவதும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் தான். யாரும் அங்கே இருந்தவர்கள் அல்ல. அவை உங்களுடைய அந்த பணி கனதியானது, காத்திரமானது, பெருமதியானது. தொடர்ந்து அது நடப்பதற்கான அந்த உண்மைகளை வெளியிலே கொண்டு வாருங்கள். அங்கு நடக்கிற விஷயங்கள் உடனுடனே கொண்டு வாருங்கள், உண்மைகளை கொண்டு வாருங்கள், செயல்படுத்துங்கள். எங்களாலையும் அதுக்காக செய்ய முடியும் என்றால் மாசத்துல ஒரு முறை எல்லா ஊடகங்களும் சேர்ந்து கேளுங்கள். நாங்கள் உங்களோட பொது வழியில உங்களை வந்து நாங்கள் முடியாது. உங்களுடைய பேச்சை அவதானித்த பொழுது நான் அநேகமாக உங்களுடைய உரையை அவதானிப்பவர். உண்மையாக குகதாசன் எங்களுடன் சேவையாற்றியவர். அண்ணன் அவர்கள் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு என்றும் குரல் கொடுத்து கொண்டு வருபவர். அந்த வகையிலே எங்களது மண்ணிலே நான் யோசிப்பது என்னென்றால், கழுதைந்து கட்டொரும்பான கதையாக இன்றைய நிலைமை இருக்கின்றது. நீங்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டீர்கள், 30 வருட போராட்டத்திலே ஏபிபி இவ்வளவு முன்னேற்றத்தை படிப்படியாக கொண்டு வந்தது என்றால், உங்களுக்குள் தமிழரசு கட்சிக்குள் சிக்கல்கள் இருந்தபடியினால் அதனை நீங்கள் செய்ய முடியாத இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் தேசிய பட்டியலிலே இடம் பிடித்த சுமந்திரன் அவர்கள் அங்கு வந்து பிறகு 2 பாராளுமன்ற தொகுதிகளிலே இருக்கும் பொழுது நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். உள்ளுக்குள் இருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். ஏன் இதனை ஆரம்பத்திலே இருந்து இதை களை எடுக்க முடியாமல் போய் உங்களது தமிழரசு கட்சி வளர்ச்சியில் தான், நீங்கள் ஒற்றுமையில் தான் மக்களது ஒற்றுமையில் தங்கி இருக்கின்றது. இன்றும் அவர் கொழும்புக்கு ஒரு பிரதமர், கொழும்பிலே அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிராக வழக்கை போட்டிருக்கின்றார். இப்படியான நிலை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள் இந்த ஒற்றுமையை கட்டி வளர்த்து ஒரு இப்பொழுது தேசிய கூட்டமைப்பட்டு இருந்த அமைப்பு தமிழரசு கட்சியாக என்று வந்திருக்கிறீர்கள். எனவே அந்த தமிழரசு கட்சியில் அந்த வழக்கை போட்டவர் அவர். அதிலே இருந்து நீங்கள் மீள வேண்டும், இதிலே கட்டி அமைக்க வேண்டும், இந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும். அதற்கான உங்களது அபிப்பிராயங்கள், உங்களது அந்த ஒற்றுமை எவ்வாறு தங்கியிருக்கின்றது என்பதை எனது கேள்வியாக இருக்கின்றது. அண்ணன் சுருக்கமான கேள்வி, நீங்க எப்ப தலைவராக வருவீங்க, கட்சி நடத்துவீங்க? அதானே, அதான் அந்த கேள்வி. சரி சரி சரி, நபர்களை தாக்குவதை ஒரு பெருந்தன்மையா விடுவோம். நீங்கள் நான் எங்களுடைய கட்சியினுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. நான் இதுல நீதிமன்றத்தை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நான் பேசுவது அழகில்லை என்றால், இதுல நீங்க எல்லாரும் பதிவு செய்வீர்கள். இந்த பதிவு காலம் என்ன கூட சில அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு போடலாம். ஆகவே நபர்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்துவோம். நாங்கள் இந்த முறை தேர்தலில் மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள் தானே. நீங்க கேட்கிற கேள்விக்கு நிலத்துல வாழ்ற மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து விடை கொடுத்திருக்கிறார்கள். காலம் அந்த விடையை அவர்களுக்கு வழங்கி, யார் யார் அறம் தர்மத்தை விட்டு வெளியில போகிறாரோ, யார் பிழையாக நடக்கிறாரோ,
சில பேர் அவர்கள் சட்டமன்றத்தை கையில வச்சிருந்தால் மக்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அதை வழங்குவார். ஒரே ஒரு கேள்வி, ஒரு பேச்சிலிருந்தே இருக்கிறது. சமஸ்தி என்பது இல்லாமல் போகலாம் என்று சந்தேகம் ஒரு பேச்சில் காணப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இராணுவம் வடகிழக்கிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை அன்றைய அமைச்சராக இருந்த மிலிந்தவர்கள் சிங்கள கிராமங்களுக்கு சென்று சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தி விளக்கப்படுத்தினார் சிங்கள மக்கள். மேல்முறையீட்டு நீதிமன்றம் சமஸ்தி என்பது பிரிவினை போல் அல்ல என்று தீர்ப்பு வழங்கிய போது இதுவரை நாங்கள் எதுவும் சிங்கள மக்களுக்கு சேர்க்கவில்லை. அதை ஒரு கூட்டத்தில் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சொன்ன போது என்னொரு வழக்கு போட்டு தீர்ப்பு எடுத்தவர் சொன்னார், அவர் எனக்கு தவால்காரனாக வேலை செய்கிறார்கள். ஆனால் இன்று வரை நமது தமிழ் கட்சிகள் சிங்கள மக்களிடம் சமஸ்தி என்பது பிரிவினை அல்ல என்ற வாதத்தை கொண்டு சேர்க்கவில்லை. அந்த மக்களிடம் உள்ள பயத்தை நீக்குவதற்கு எதிர்காலத்தில் நீங்களாவது முன்வருகிறீர்களா? சிறிய சிறிய பாக்கெட் மீட்டிங், சிறு சிறு குழுக்களான கிராமப்புற மீட்டிங்கள் இருந்து அந்த சிங்கள மக்களிடம் உள்ள அச்சத்தை நீக்கினால் சமஸ்தி என்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கலாம். உங்கள் மாதிரி என்ன? நீங்கள் என்கிட்ட கேட்ட இதே கேள்வியை இந்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது பிபிசி தமிழ் இளைஞர்களிடம் கேட்டது. நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பிபிசி ஒரு கருத்து கணிப்போடு சேர்ந்தார்கள். சமஸ்தி என்றா என்னென்று இளைஞர்களிடம் கேட்ட பொழுது கையை வெளியிட்டு போயிட்டார். தேசியம் என்றா என்னென்று கேட்ட பொழுது சிலர் தெரியாதுன்னு சொன்னாங்க. இது தமிழ் மக்களிடமும் தமிழ் இளைஞர்களிடமும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நீங்க சொல்றது சரி. சிங்கள இளைஞர்களிடம் அல்ல சிங்கள மக்களிடம் கொண்டு செல்வது என்பது மிகவும் ஒரு நீண்ட பயணம். உதாரணத்துக்கு 2005ஆம் ஆண்டு கிளிநொச்சியில தமிழ் செல்வண்ணைய எல்லாரும் கேள்வி கேட்கலாம் என்ற ஒரு சக்தி டிவியில உரையாடல் நடந்தது. பின்னர் அதுல நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகளாக சிங்கள மக்களிடம் எங்களுடைய போராட்டத்தின் உண்மைகளை கொண்டு செல்வதற்கு இயக்கமாக இன்றைக்கு இருக்கிற நிலையில நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்வீர்கள், அதுக்கான வழி என்ன இருக்கு? நீங்க போனா இப்ப யூடியூப்ல பார்க்கலாம். நான் கேட்கிற கேள்வியும் தமிழ் செல்வண்ணை அதுக்கு சொல்ற பதில். எனக்கு திரும்ப அதை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான காலகட்டத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நீங்க ஐயா கேட்கிற இன்றைக்கு கடன் சிங்கள இளைஞர்களிடம், சிங்கள யுவதிகளிடம், சிங்கள மக்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படுது. அது சாதகமா வருமா பாதகமா வருமா என்பதல்ல. ஏன்னா ஒரு பொறிதான் டக்கட்டு இனவாதத்தை தூண்டி விடுது. ஆனாலும் இந்த நாட்டில முன்னேற்றம் பெற வேணும், இந்த நாடு மாற வேணும் என்பதை சிங்கள இளைஞர்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில கற்கோவளத்தில் ஒரு ராணுவ முகாமை விடுவித்தது. ஜனாதிபதியால விடுவித்தார். நாமல் ராஜபக்ச அந்த பேஸ்புக்ல எழுதியிருந்தார், இது பாதுகாப்பை கேள்விக்கு உட்படுத்துது, இப்படி ராணுவ முகாம்களை விடக்கூடாது. ஆனா அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 சிங்கள இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், நீ பொத்தி கொண்டு போனோம். அதே அப்படியே சண்டே லீடரும் நான் நினைக்கிறேன் டெய்லி நியூஸ் பத்திரிகை அவ்வளோத்தையும் அப்படியே பத்திரிகையிலே போடும். அந்த சிங்களத்துல வந்த உரையாடலை பிரிண்ட் எடுத்து பத்திரிகையிலே போட்டுக்கிறார்கள். எவ்வளவுக்கு மாற்றம் சிங்கள இளைஞர்களிடம் இருக்கிறது. அதுக்கான சிங்கள மக்கள் மாறிட்டார்கள் நான் சொல்லேன். ஏன்னா சிங்கள பௌத்தம் என்பது அந்த பேரினவாதம் என்பது அது எப்பவும் அது கட்டியா இருக்கும், எப்ப படிக்கும்னு தெரியாது. ஆனால் நாங்களும் அதை தந்திரமா வெற்றி கொள்வதற்கு என்ற வலையில நாங்கள் விரோதமாவே பார்க்காமல் அந்த உரையாடல்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், செய்வோம். முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை செய்கிறோம். தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். ஆனால் இதுவரையும் உங்களால் பொறுப்பேற்க முடியவில்லை. நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதனால் தமிழரசு கட்சிக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள். ஆனால் நீங்கள் சிலர் நாடாளுமன்ற நீதிமன்றத்துக்கு செல்லும் வரை பொறுத்திருந்தீர்களா, அல்லது உங்களின் கையாளாகத்தனத்தினால் உங்களால் தலைவராக பொறுப்பேற்க முடியாமல் போனதாக புலம்பெயர் தமிழர்கள் கருதிக் கொள்கிறார்கள். இது பற்றிய உங்கள் கருத்து? நல்ல ஒரு கேள்வி. குறிப்பாக 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி எங்களுக்கான தலைவர்த்துவ தெரிவு நடைபெற்றது. பொதுச்சபையில 320 பேர்ல 184 வாக்குகளாக நான் தெரிவு செய்யப்பட்டேன். தலைவர் தெரிவு செய்யப்பட்ட எங்களுடைய அரசியல் எங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு விதியின் பிரகாரம் மத்திய குழுவை நாங்கள் அடுத்ததாக கூடணும். மற்ற தெரிவுகளுக்கு முதல் கூடணும். கூடி மத்திய குழு விஷய ஆலோசனை சபையாக மாறி ஏனைய தெரிவுகள் பற்றிய கலந்துரையாடலை மேற்கொள்ளும். ஏனைய தெரிவுகள் தான் செயலாளர் ஏனைய
உபதலைவர், சிரேஷ்ட உபதலைவர், துணை பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், மாவட்டங்களுக்கான பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவார்கள். மொத்தம் 30 பேர் தெரிவு செய்யப்படும். தலைவரோட 30 பேர். அதுக்கு பிறகு 11 பேரை தலைவர் தெரிவு செய்வார். இந்த தெரிவு ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற்றது. 27ஆம் தேதி விஷய ஆலோசனை சபையாக கூடி இந்த தெரிவு நடைபெற்ற பொழுது அதனை கொண்டு போய் பொதுச்சபையிலே சொல்லப்படுகிற பொழுது பொதுச்சபையில குழப்பங்கள் ஏற்படும். இப்ப தொடர்ந்து பொதுச்சபைக்கு அதை விளங்கப்படுத்தி கொண்டு போற அளவில் பொதுச்சபையில இருந்தவர்கள் இந்த நீங்கள் விஷய ஆலோசனை சபையில மத்திய குழு தீர்மானம் எடுத்து வரக்கூடாது, இங்க விடுங்க கொண்டு கேட்டாங்க. ஆனால் அந்த குழப்பத்தை தீர்க்க முடியாமல் இருந்தது என்றால் நான் பொறுப்பெடுப்பது என்பது ஏனைய தெரிவுகளும் முடிந்த பிற்பாடுதான் முறைப்படி பழைய தலைவர் என்னிடம் அந்த பொறுப்பை தரவர். இதுதான் உலகால வளமை. அது யாப்பு விதியும் அதுதான். ஆனால் அவர் தருவதற்கிடையே குழப்பங்கள் அதிகரித்ததால் அந்த தெரிவுகளை அந்த மாநாட்டை ஒத்திவைத்து ஒரு குழப்பம் இருக்கிறவர்களிடம் ஒரு ஆலோசனை நடத்தி அதற்கு ஒரு உடன்பாடு எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அந்த உடன்பாட்டுக்கான முயற்சிகளில் பிப்ரவரி 4ஆம் தேதி நானும் சத்தியலிங்கம் மருத்துவர் சத்தியலிங்கமுடைய இல்லத்திலே சுமந்திரனும் இது பற்றி ஆலோசித்து கூட ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் கோதாசன் ஐயா ஒரு வருஷம், ஸ்ரீநேசன் இன்னொரு வருஷம், நாங்கள் சில விட்டு கொடுத்து பேசி நாங்கள் மாநாட்டுக்கான தேதியையும் அன்றைக்கு தீர்மானித்தோம். ஆனால் அது தீர்மானிக்கப்பட்ட பிற்பாடுதான் கட்சியில உள்ள 2 பேரால இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கென்று வந்துட்டால் நீதிமன்றம் ஸ்டேயோட விதித்து இவர் தலைவராக செயல்பட முடியாது, நீங்கள் தற்காலிகமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுடைய தலைவர் செயல்பாடு நிறுத்தப்பட்டது, தெரிவுகள் பிழை, அவர் கேட்கிற நிவாரணம் அது. ஆகவே இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்படும் வரை கொஞ்சம் நாங்கள் பொறுமையாகத்தான். 70 ஆண்டு கால பழமையான ஒரு அரசியல் கட்சி, பல தலைவர்களை பல்வேறு காலங்களில் மாற்றி மாற்றி வந்த கட்சி. இப்பொழுது புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் முற்பட்ட போது அது ஒரு தேர்தல் வாக்களிப்பு முறைக்கு வந்தது. அப்ப கட்சியை சேர்ந்தவர்கள் உங்களை வாக்களித்தார்கள். இப்ப வாக்களிப்பு முடிந்து தலைவர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த தெரிவு பிள்ளையற்ற சிந்தனைக்கும் கூட கட்சிக்காரர் எப்படி வந்தார்? உங்களோட கட்சியின் யாப்புல இருந்து கூட கட்சியின் 70 ஆண்டு கால செயற்பாடுகளும் டோட்டலி பிள்ளையாக இருந்திருந்தால் கூட நீங்கள் இப்ப இருக்கிற இந்த புதிய தலைவருக்கு முன்னால்தான் அதுக்கான மாற்றங்களை உண்மையிலே ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா 70 ஆண்டு காலமா பல தலைவர்கள் வந்திருக்காங்க. அப்படி வந்த வழிவழியை வந்ததுதான் இவர். இப்ப இவரை போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தினவர்கள் தேச துரோகிகளா அல்லது இந்த கட்சியை தேச துரோக கட்சியா? நான் சிறிதவர்கள் பேச முடியாது. நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதைத்தான் நாங்கள் தெளிவுபட்டுக் கொள்ள விரும்புகிறோம். கூட கட்சியினுடைய யாப்பு, கட்சியுடைய செயற்பாடுகள் தமிழ் தேச விரோதமானதாக இதுவரை இருந்திருக்கிறதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? தமிழரசு கட்சி தியாகங்கள் செய்த கட்சி, ரத்தங்கள் சிந்தியது. தமிழரசு கட்சிக்கு தந்தை சில்வா கொடுத்த அந்த தியாகமும் அவருடைய அந்த மந்திர சொற்களுக்கு கட்டுப்பட்டு இருந்ததால் தமிழரசு கட்சிக்கு ஒரு இந்த உலகத்தில் ஒரு தாக்கம் இருக்கும். அதே நேரம் 71ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்படுற பொழுது தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் காங்கிரசும் இணைந்துதான் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த இருக்கிற நவர்ணத்தை செயலாளர் எம்பி நவர்ணத்தை அவர்தான் காலத்தில் இருந்தவர். அப்ப அதுல இருந்து ஒரு 24 வருஷங்கள் தமிழரசு கட்சி கிடப்பில் தான் இருந்த இயங்கியது. 2004ஆம் ஆண்டுல சங்கரி ஐயாவுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் அந்த கட்சி ஒரு வழக்குக்கு போன பொழுது அதுக்கு ஸ்டேயோட இருந்து அந்த கட்சி இயங்க முடியாது. அந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் செல்வன் அவர்கள் மாவி அண்ணியோட பேசி இந்த கட்சி இருக்கா, இயங்கு நிலையில் இருக்கான்னு கேட்டுத்தான் 24 வருஷங்களுக்கு கூட இந்த கட்சி வெளியில வந்து 24 வருஷம் இயங்காமலே இருக்கு. 80 வருஷம் வரலாறு இருக்கு, 75 வருஷம் வரலாறு இருக்கு. அதுல 24 வருஷம் இயங்கி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கட்சியை வெளியில கொண்டு வந்த பெருமையும் அதை கொண்டு வந்து அறிமுகம் செய்ததும் மேலகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே. அதனாலதான் நீங்க அந்த கட்சியை கலைக்கணும், இல்லைன்னா நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பீங்க. அந்த நேரத்துல கூட்டமைப்புல காங்கிரஸ் இருந்தது, தெரோ இருந்தது, இபிஆர் இருந்தது, பிளட் இருக்கு. அதுல ஒரு கட்சிக்குள்ள கேளுங்கன்னு தலைவர் சொல்லி இயங்காமல் இருந்த தமிழரசு கட்சியை வெளியில கொண்டு வந்து இந்த கட்சியின் சின்னத்துல நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் தந்தை செல்வா கொடுத்த தேசிய சிந்தனையும் தமிழகத்தின் தேசிய தந்தையாக அடையாளப்படுத்தப்பட்ட தந்தை செல்வாவால் வசீகரிக்கப்பட்ட மனிதர்களில் தலைவர் பிரபாகரனும் ஒருவராக இருந்த காரணத்தால் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தமிழரசு கட்சிக்கு ஒரு பாரம்பரியமும் வரலாறும்
தாக்கமும் கனதியும் இருக்கு. அவ்வாறான தமிழரசு கட்சியில ஜாப்புல ஓட்டைகள் இருக்காங்க. நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து உங்களோட இங்கத்தே உரிமைகளை இங்க வாழ்ற உரிமைகளை நீங்க நிராகரிச்சுட்டு வந்து நாளைக்கு தேர்தல் கேட்க போறீங்கன்னா நீங்க அங்கத்தவரா இருக்க மாட்டீங்க. நீங்க கேட்கலாம். எங்கட கட்சியில ஜாப்ல சொல்லப்படையாது. நான் எல்லாருக்கும் சொல்றேன், எங்கட கட்சியில ஜாப்ல ஒரு தேர்தல் கேட்கிறவர் ஊராட்சி மன்றத்திலேயோ மாகாண சபையிலேயோ பாராளுமன்றத்திலேயோ தேர்தல் இருக்கிற ஒருவர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்க வேணும் என்ற விதி எதுவும் இல்லை. இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் கேட்ட சில பேர் கட்சியினுடைய அங்கத்தவராக இருக்கிறது. ஆனா அவர்கள் கேட்டார். உங்களுக்கு தெரியும், பிஎஸ்ஐ அம்பாரால கேட்டவர் அவரை கட்சியில் அங்கத்தவராக சேர்க்கல. நான் அவரை மாவி என்ன 10 பேரை போறதுக்கு ஆக்கள் இல்லை. அந்த நேரம் அம்பாரால கேட்க ஒரு நேரம் முன்னிலை பிஎஸ்ஐ நான் பாருன்னு வந்தார். பிஎஸ்ஐ போட்டார். அவரை மக்கள் வெல்ல வச்சுட்டாங்க. அவர் அரசாங்கத்தோட மாறி போனார். அவரோட நடவடிக்கை எடுக்க போய் நீதிமன்றம் எடுத்து உங்களோட அங்கத்துவத்தை காட்டுது. அவருக்கு அங்கத்துவ சீட்டே இல்லை, சீட் இல்லை. அப்ப நீங்க அவரை நீக்கலாம். அவர் எம்பியா இருந்தார் கடைசி வரை. அப்ப இப்ப நாங்கள் அங்கத்தவராக்காமல் ஒரு ஆள் எம்பியா வந்தால் சில பேர் கட்சியில எம்பி ஆகி 2 வருஷத்துக்கு பிறகு அங்கத்தவராக இருக்கிறார். இது பிள்ளைகள் இருக்கு. நீங்க ஜாப்பு படிவா இணையதளங்கள்ல இருக்கிற ஜாப்பு படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய வழக்கு போடுறதுக்கு இருக்கிற உரிமை, ஆனா ஒரு கட்சியை முன்னேற்றி கொண்டு போறதுக்கு பயங்கர தடையா இருக்கு. ஆகவே கட்சியில இருக்கிற திருத்தங்கள் செய்யப்படும், புதிய ஜாப்பு வரையப்படும். அதுக்கு சில தடைகள் இருந்ததால இந்த மாற்றங்கள் வந்தால செய்யப்படவில்லை. இவை நாங்கள் புதிய தலைமைத்துவ பொறுப்பை எடுக்கிற பொழுது மிக தெளிவாக இதற்கான விடைகள் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் சேர்ந்ததை உருவாக்குவோம் என்ற நம்பிக்கை எனக்கு. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.